Hi friends, welcome to Martial Arts channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் யம்மியான ஒரு ஹோம்மேட் சிக்கன் டிக்கா பீட்சா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் டிக்கா பீட்சா எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து 1 kg அளவு சிக்கன் பீசஸ் வந்து எடுத்துர்க்கேன். அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் வந்து ஆட் பண்றேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதை நல்லா மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக ஃப்ரை பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் போட்டு ஒரு சைட் 5 மினிட்ஸ், இன்னொரு சைட் 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 kgலேயும் வந்து பீட்சா பண்ணுறதுக்காக இந்த சிக்கன் எடுக்கல, நான் இன்னொரு ரெசிபிக்காகவும் எடுத்தனால ஸோ அது கூட வந்து இதையும் போட்டு நான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் நல்ல பீசஸ் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து நான் வந்து பீட்சாக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். எனக்கு அந்த சிக்கனில் அந்த கறி லீஃப் ஸ்மெல் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த பேன்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பீட்சா பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இங்கே ஒரு 1/2 கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு சுகரும் 1 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் விட்டுடலாம். இது நல்லா பொங்குற வரைக்கும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பொங்கி இருக்குது. இப்போது இதில் 2 கப் அளவு மைதா ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பொடி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பால் பொடி இல்லைன்னா இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக பால் ஊற்றி நீங்கள் இது குழச்சி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிங்க. சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில் எது வேணுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ஸ்டிக்கி டோவாக நம்ம குழச்சி எடுக்க போகிறோம். கையில் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி டோவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பீட்சா பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். நல்லாவும் இருக்கும் அந்த சாப்பிட்றதுக்கு அந்த டெக்ஸ்சர். இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து குழச்சி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கையில் இது வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா குழைக்க அது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெச்சியான ஒரு டோவாக வந்து நமக்கு கிடச்சிரும். மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் ஆனிச்சுன்னா கையில் தண்ணி இடையில தொட்டுட்டு நல்லா வந்து ஸ்டிக்கியாக வந்து கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது அந்த பவுலில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சைட்ஸ்லலாம் போட்டு நல்லா வந்துட்டு கை வச்சு க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மாவு வந்து நல்லா டக் டோவாக வந்து இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நடுவில் வச்சிடலாம். வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு ½ an hour வரைக்கும் இருக்கட்டும். நல்லா பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு வந்து பொங்குறதுக்குள்ளே நம்ம பீட்சாவுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஆனியன், கேப்சிகம் எல்லாம் வந்து போடணும் அப்படின்றது அதுவும் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். டேபிள் டாப்பில் டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாவு வந்து நம்ம எடுத்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை 2ஆக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 2 பீட்சா நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக 2 மாவாக வந்து நான் டிவைட் பண்ணி இப்போ 2 டிவைட் பண்ண மாவுலேருந்து ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு இன்னொரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிஞ்சு நான் இதை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இப்போ திருப்பி கொஞ்சமாக அது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு மாவு எடுத்து லைட்டாக வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட பீட்சா பேஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இதிலே ரோல் பண்ணி அப்படியே மாற்றிடலாம் ஈஸியாக.
இல்லை பீட்சா பீஸ் இல்லை ட்ரேயில் தான் வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு மட்டும் பரத்துங்க. அதுக்கப்புறம் ட்ரேயில் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கையிலே வந்து இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி கிடச்சிரும். ட்ரேயில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விரல் வச்சே வந்து லைட்டாக வந்து சைட்ஸில் அந்த குழி மாதிரி ஆக்கி விட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பீட்சா சாஸ் வந்து வச்சிடலாம் பீட்சாவில். அடுத்ததான் நான் கொஞ்சம் டாப்பிங்ஸும் வந்து வைக்கிறேன். இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா நம்ம ஆனியன்ஸு கேப்சிகம் நம்ம என்ன கையில் வச்சுருக்கோமோ அதை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே ஆனியன் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வந்து வச்சு விட்டுறேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா சிக்கன் பீசஸ், அதெல்லாம் வந்து வச்சு விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சமாக ஆலிவ்ஸோ இல்லை ஹெலாப்பினோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து இங்கே மொசரல்லா சீஸ் வந்து மேலே போட்டு விடுறேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் இல்லாட்டி செடர் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஸ்லைஸ் சீஸ் வரும் இல்லையா அமுல்லில், அந்த ஸ்லைஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சீஸியாக வேணும் அப்படின்னா மொசரல்லா சீஸும் அந்த ஸ்லைஸ் சீஸ் ரெண்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து சீஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ சீஸும் போட்டு விட்டாச்சு. லைட்டாக வந்து ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோ வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருக்கேன். இப்போ ஓவன் வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், டபுள் ராட் ஆன் பண்ணி. அதே 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நம்மளோட பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. சைட்ஸில் வந்து கண்டிப்பாக ஆயில் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நம்ம பீட்சாவுக்கு உள்ள ஓவன் உள்ளே வைக்கும்போதே வந்து சைடில் வந்து கொஞ்சம் ஆயில் இது பண்ணி விட்ருங்க, அப்போ தான் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் டிக்கா பீட்சா ஹோம்மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இன்னொரு டோ இருந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு நான் தின் கிறிஸ்ப் பீஸா வந்து பண்ணியிருக்கேன். நம்மளோட ட்ரேயில் வந்து அந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா டாப்பிங்ஸும் நம்ம அந்த பீட்சாக்கு என்ன போட்டோமோ அதே தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.